ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுப்பீங்க அப்படின்னு நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸு, ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்னா, ஒரு 2 ஆயில் பற்றி நான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த ஆயிலை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இதனால் நம்மளோட ஹேரில் என்னென்ன வந்து பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஆயிலை வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஹேரில் வந்து ரொம்ப பெரிய சேஞ்சஸையே நான் பார்த்தேன். கண்டிப்பாக நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஆயிலை நான் தேய்ச்சதுக்கப்புறம் தான் என்னோடய ஹேரில் ரொம்ப பெரிய வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே நான் பார்த்தேன். ஆனால் இதை நான் ஏன் இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னா, இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால தான் வந்து நான் எடுத்த உடனே இதை உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் வந்து எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாததுனால நான் வந்து இதை சொல்லாமல் இருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நான் இதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற ஆயில் என்ன அப்படின்னா, நீம் ஆயில் தான். அதாவது வேப்பெண்ணெய் வந்து நிறைய பேருக்கு வந்து அதோட ஸ்மெல்லு பிடிக்காது. அதை தேய்ச்சிட்டு இருந்தால் நமக்கே வந்து அந்த ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்கும். அது வந்து ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் வேப்பெண்ணெய் தேய்க்கிறதுனால நம்மளோட ஹேரில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நமக்கு வந்து நம்மளோட ஹேருக்கு அது ரொம்பவே சத்தான ஒன்று. அந்த வேப்பெண்ணெயில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருமே தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டோம். ஏன்னா அதோட ஸ்மெல்லு தான் காரணம். நான் வந்து வேப்பெண்ணெய் வந்து எப்போ இருந்து தேய்ச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து எப்போ எனக்கு முடி வளர்க்கணும்னு ஆசை வந்துச்சோ அப்போ இருந்து நான் வந்து வேப்பெண்ணெய் தேய்ச்சிட்ருக்கேன். நான் சொல்லப்போனால் வேப்பெண்ணெய் நான் எப்போ தேய்க்க ஆரம்பிச்சேன்னா அப்போ தான் என்னோடய ஹேர் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு, அடர்த்தி வந்துச்சு. எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. மற்றபடி ஹேர் பேக் எல்லாமே வந்து நான் ஹேர் கேர் ரொட்டீனாக நான் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஆனால் நீம் ஆயில் வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே நான் வந்து செவ்வாய் வெள்ளி 2 நாள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். நீங்கள் வந்து காலையில் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே வந்து நான் எண்ணெய் வச்சுட்டு தூங்கிடுவேன். ஆனால் வேப்பெண்ணெய் வந்து நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. அது எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஹேரில் வந்து என்னென்ன மாற்றம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வேப்பெண்ணெயில் வந்து இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்மளோட ஹேரில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப், ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃப் வந்து கிளியர் பண்ணுது. அதோட ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஷாம்பூ, ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஹேரோட திக்னஸை வந்து குறைச்சிரும். அதாவது ஒரு முடி எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து வேப்பெண்ணெய் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரு ஹேர் மட்டும் நல்லா திக்காக வளரும். அந்த அளவுக்கு வந்து திக்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த வேப்பெண்ணெயில் அதிகமாக இருக்குது. ஏன்னா வேப்பெண்ணெயில் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியை பார்த்தீங்கனாலே ரொம்ப வந்து திக்காக இருக்கும். அந்த எண்ணெயே வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அது கூட நீங்கள் தேங்காய் சேர்த்து யூஸ் பண்ணும்போது ஹேரோட மெல்லிய தன்மையை வந்து நல்லா திக்காக மாற்றும். அந்த அளவுக்கு வந்து நிறைய வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வேப்பெண்ணெய் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் அதுக்கப்புறம் உங்களோட ஹேரோட க்ரோத் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும். அப்புறம் வேப்பெண்ணெயை தேய்க்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஆனால் முடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க எதாவது நல்ல விஷயம் இருக்கா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற ஒரு வெறி இருக்கிறவங்க வேப்பெண்ணெய் வந்து தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எந்த வித சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே எனக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்ன உங்களோட ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து முகத்தில் எண்ணெய் வடிய விடாதீங்க. ஆனால் வேப்பெண்ணெய் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அது கொஞ்சம் வந்து பிம்பிள்ஸ் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி எந்த சைட் எஃபெக்ட்ஸையும் எனக்கு வந்து கொடுக்கல. அப்புறம் ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமே இந்த வேப்பெண்ணெய்னு சொல்லலாம். ஏன்னா வேப்பெண்ணையும் தேங்காயும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி தேய்க்கும் போது தேங்காய் வந்து நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனஸ் கொடுக்கும். வேப்பெண்ணெய் வந்து ஹேரை நல்லா திக்காக வளர வச்சு அது ஒரு பளபளக்கிற தன்மை கொடுக்கும். அதாவது பார்க்குறதுக்கே வந்து இந்த ஹேருக்கு வந்து ஹேர் ஸ்பா போயிட்டு வந்தவங்க அவங்களோட ஹேர்லாம் பார்த்திங்கன்னா அப்படி கருப்பாக நல்லா பளபளன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஹேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் இது நாள் வரைக்கும் என்னோடய ஹேரை கொண்டு போய் பார்லரை கொடுத்து ஸ்பாவோ எதுவோ பண்ணது கிடையாது. நார்மலாக ஹேர் கேர் ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். வேப்பெண்ணெய் தேய்ப்பேன். நார்மலாக வந்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்ருப்பேன். இது மட்டும்தான் பண்ணுவேன். என்னோடய ஹேர் ஓகே நல்லா தான் இருக்குது. யாருமே வந்து என்னோடய ஹேரை பார்த்துட்டு நல்லா இருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர யாருமே வந்து நல்லா இல்லை அந்த மாதிரி கேட்காதவங்களே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னோடய ஹேருக்கு இந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். நீங்களும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேப்பெண்ணெய் இது தான். இது வந்து 50
50 ml, இது கூட இன்னும் ஒரு 50 ml நான் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று வேப்பெண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால தலையில் வந்து வெள்ளை முடி வராமல் தடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. வெள்ளை முடி வந்து ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்னா அது போக வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அது வந்து ஒரு முடியாத ஒரு காரியம்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கப்புறம் நமக்கு வெள்ளை முடி வராமல் இருக்கணும் அப்படின்னா வேப்பெண்ணெய் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். அதாவது நம்ம என்ன வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ண போகிறோம். ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு முத நாள் நைட்டே வந்து நீங்கள் தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இதுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதும் கிடையாது. இதுக்காக நம்ம வந்து அதை போய் வாங்கணும் இதை போய் வாங்கணும் நம்ம யோசிக்கக்கூடிய நேரமும் நமக்கு வந்து இல்லை. இன்னொன்று இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்களா, அவங்க எல்லாருமே வந்து கேட்குறீங்க அக்கா ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஏதாவது ஹேர் பேக் சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க. என்னோடய ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹாஸ்டலுக்கு கொண்டு போய் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு நல்ல ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்னா அது வேப்பெண்ணெயை எடுத்துக்கோங்க. வேப்பெண்ணையும் தேங்காயும் நீங்கள் வீட்டிலே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பக்கத்தில் தூங்க மாட்டாங்க தான், அது வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. ஸ்மெல் அடிக்கும் தான். காலையில் நீங்கள் எந்திரிச்சு நல்லா நீங்கள் எப்போவுமே எவ்வளோ ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு அரை மடங்கு வந்து அதிகமாக போட்டு நீங்கள் வந்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து ஹேரில் ஷாம்பு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு தடவை வந்து நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுபடியும் வந்து நான் ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன்னா அடுத்து கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அதோட ஸ்மெல்னஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்காது. நைட்டு தேய்க்கிறப்ப தான் அந்த ஸ்மெல் இருக்கும். அதுக்கு கூட நீங்கள் ஏதாவது ஹேர் கேப்பு அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து தூங்கிக்கலாம். ஸ்மெல் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஹேர் கேர் ரொட்டீன் நான் சொல்லுவேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோடய ஹேரில் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடச்சிச்சு. இது வந்து ஸ்மெல் அடிக்கும் தான். ஏன்னா எங்கள் வீட்டிலே வந்து நான் மட்டும்தான் இந்த வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். எங்கள் அக்கா யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்மெல்லு பிடிக்கவே பிடிக்காது. எவ்வளவோ நாங்களும் சொல்லி பார்த்துருக்கோம், ஆனால் அவங்க தேய்க்கவே மாட்டாங்க. எனக்கு வந்து இதை தேய்ச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடச்சிச்சு. நல்ல ஒரு ஹேரில் வந்து நல்ல ஒரு மாற்றம் நடந்துச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா வேப்பெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் போகும், ஹேர் ரீக்ரோத் ஆகும், ஹேரில் இருக்கக்கூடிய இச்சிங்ஸு டேண்ட்ரஃப்லாம் கிளியர் பண்ணும். அதோட ஹேரோட மெல்லிய தன்மை வந்து அதாவது தின்னாக இருக்கக்கூடிய ஹேரை வந்து நல்லா திக்காக மாற்றும். அதுக்கப்புறம் வெள்ளை முடியை வந்து வராமல் தடுக்கக்கூடிய தன்மை வேப்பெண்ணெய்லாம் அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஓகே, இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் மறக்காமல் பார்ப்பீங்க. மற்ற ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ரிப்ளையோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.